இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான கொலை, நகைகளை அபகரித்து பணத்தை திருடிக்கொண்டு முதியோர்களை விட்டு வைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை ஒரே மாதிரியாக பல பேரை இந்த ஆட்சியில் கொடூரமான கொலை செய்திருக்கின்றார்கள். அதை கண்டுபிடிக்க இந்த ஆட்சியால் கையிலாகாத அரசாக வாங்கிட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் அனைத்து வளர்ச்சியும் பார்க்க முடியும். எந்த ஒரு நாட்டிலோ எந்த ஒரு மாநிலத்திலோ சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறதோ அந்த மாநிலம் பின்னுக்கு தள்ளப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது, தமிழகம் வளர்ச்சி பெற்றது, தமிழகம் ஏற்றப்பட்டது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு சட்டம் மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியிலே 2019 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த 3 ஆண்டு 19, 20, 21, 22 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிலந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. முடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல தொழில்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு லாரி தொழில் இன்றைக்கு சுமார் இந்த மாவட்டத்தில் மட்டும் எனக்கு கிடைத்த தகவல்படி 30,000 லாரிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு லாரி இயக்குவதற்கு என்று சொன்னால் 4 பேர் வேணும். ஷிப்ட் முறையில் மாற்றுகின்ற பொழுது 1,20,000 பேர் இந்த லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. ரிக் தொழில் இங்கே திருச்செங்கோட்டில் வைத்து வடநாட்டிலே இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரிக்கு சுமார் 20 பேர் பணி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆக லாரி தொழில் ரிக் தொழில் ரெண்டும் டீசல் விலையினால் சரிந்து விட்டது. இன்றைக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு லாரியுடைய விலை உயர்ந்து விட்டது, உதிரிப்பாங்கள் விலை உயர்ந்து விட்டது. டீசல் ஒரு புறம் விலை உயர்வு, அதனுடைய உதிரிப்பாங்களுடைய விலை உயர்வு. இப்படிப்பட்ட சிக்கலான நிலையில் தான் இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டீசல் விலை உயரலாமல் பார்த்துக்கிட்டோம், டீசல் விலை உயராமல் பார்த்துக் கொண்டோம். விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கிறாங்க, டீசல் 4 ரூபாய் குறைக்கிறாங்க. இதுவரைக்கும் குறைக்கல. டீசலை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசு 2 வரி போட்டிருக்குது. மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து டீசலை கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க, அதனுடைய விலை குறைவு. 70% இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய்க்கு வரி வைத்து இன்றைக்கு வெளியிலே வருகின்ற பொழுது சுத்தகரித்த எண்ணெய் பெட்ரோல் டீசல் வருகின்ற பொழுது 70% அதிகரிக்கிறது, அதுக்கு வரி போடுகின்றார்கள். அப்போ இந்த டீசல் பயன்படுத்துகின்ற லாரி தொழில், தொழில், மீனவ மக்கள், விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். டீசல் விலை உயர்வினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுவது இந்த டீசல் விலை உயர்வால். எல்லா மக்களும் எல்லா பொருளும் வாங்க வேண்டி இருக்குது. அந்த பொருள் எல்லாம் லாரியில் மூலம் தான் வருது. அந்த லாரியில் மூலம் வருகின்ற பொழுது இந்த டீசல் விலை உயர்வால் வாடகை உயர்கிறது. வாடகை உயர்கின்ற பொழுது அதில் வர்ற சரக்கு உயர்கின்றது. நீங்க போய் கடையில் பொருள் வாங்கினீங்களா, லாரியில் வந்து அந்த பொருள் இறங்குது. அந்த பொருள் வந்து இறங்கின்ற பொழுது இந்த சரக்கு கட்டணம் உயர்கின்ற பொழுது அதை பொருளை நாம் வாங்கின்ற பொழுது நம் தலையில் வந்து விடுகிறது. ஒவ்வொரு பொருளும் எந்த பொருளுமே தானாக வந்து விடுவது கடைக்கு. ஆக ஒவ்வொரு பொருளும் லாரிகள் இன்றைக்கு மூலமாகத்தான் வருகிறது. ஆக அதெல்லாம் இன்றைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க. அதையெல்லாம் மத்திய மாநில அரசு கண்டுகொள்வதில்லை. நாங்கள் எவ்வளவு முறை நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம், தொலைக்காட்சியில் பேசினோம்,
ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்தில் பேசினோம். ஆனால் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் டீசல் விலையை குறைப்பதாக இல்லை, அதற்கு மாறாக விலையை ஏற்றிக்கொண்டே செல்கிறார்கள். 60 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்றைக்கு 94 ரூபாய்க்கு டீசல் விற்குது. 34 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தால் எப்படி இந்த லாரி இயக்குவார்கள்? ஆக இந்த லாரி கட்டணம், லாரியுடைய வாடகை உயர்கின்ற காரணத்தினால்தான் அனைத்து பொருளுடைய விலை உயர்ந்து. கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு செங்கல் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் லாரியில் தான் கொண்டு வரணும், மணலை கொண்டு வரணும் லாரியில் தான் கொண்டு வரணும், எம்சேண்ட் கொண்டு வரணும் லாரியில் தான் கொண்டு வரணும், கம்பி கொண்டு வரணும் லாரியில் தான் வர வேணும், ஜல்லி கொண்டு வரணும் லாரியில் தான் வரணும். அப்ப டீசல் விலை உயர்கின்ற பொழுது வாடகை உயர்ந்து, வாடகை உயர்ந்தா அதனுடைய பொருளுடைய விலை உயர்வு, இந்த பொருளுடைய விலை உயர்வு. அத்தியாவசிய பொருள் விலை உயர்க்கும் இந்த டீசல் தான் காரணம். சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த கட்டுமான பொருளுடைய விலை என்ன என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் கனவுல தான் வீடு கட்ட முடியும், நிஜமா வீடு கட்டவே முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு டன் கம்பி 30,000 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய நிலவரம் அது 75,000 ரூபாய்க்கு வித்தது, இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிறது ஒரு டன் கம்பி. செங்கல் விலை உயர்வு, எம்சாண்ட் விலை உயர்வு, மணல் விலை உயர்வு, ஜல்லி விலை உயர்வு, இப்படி விலை உயர்வினால் இன்றைக்கு கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு வீடு கட்டுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள் வீடு கட்டுகின்ற நிலையே மாறி போய்விட்டது. அவர்கள் கனவுல தான் வீட்டை கட்டி பார்த்துக்கணும். அதோட இந்த கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அதோடு அறிக்கை வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் இன்று வரை அத்தியாவசிய பட்டியலில் இந்த கட்டுமான பொருட்களை சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசு விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் இந்த பகுதியில் கோழி வளர்ப்பு அதிகம், இன்னைக்கு முட்டை உற்பத்தி அதிகமா இருக்குது. இதுக்கு மூலப்பொருள் மக்காச்சோளம், அதில் இருந்தா அதுக்கெல்லாம் இந்த கோழிகளுக்கு தீவனமாக பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் விலை உயர்ந்துட்டது. ஆனா அதுக்கு தக்கவாறு முட்டை விலை உயரல. ஆக இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அனைத்து தர மக்களும் பாதிக்காத அளவிற்கு அரசு செய்கிறதா ஒரு திறமையான அரசு, ஒரு நல்ல அரசு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களை அழைத்து பேசி அதற்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அப்படி எந்த ஒரு தொழில் பாதிக்கப்பட்ட பொழுதும் அவளை அழைத்து பேசுவது கிடையாது. அதே போல இன்னைக்கு சேகோத்தூர் இங்கே மரவள்ளி கிழங்கு அதிகமாக பயிரிடுகின்ற பகுதி, அந்த பயிரிடுகின்ற விவசாயிகள் லாபத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் மாவு பூச்சி என்ற ஒரு பூச்சி விழுகின்ற பொழுது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது எந்தெந்த பகுதியிலே இந்த மாவு பூச்சி இந்த மரவள்ளி கிழங்கை தாக்குகின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளே சம்பந்தப்பட்ட தோட்டத்திற்கு அனுப்பி மரவள்ளி கிழங்கை ஆராய்ந்து அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அதை கட்டுப்படுத்தி விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல கைத்தறி, இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி நிறைந்த பகுதி, அவை இரண்டு தொழிலுமே சரிவடைந்து விட்டது. இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கம் அடைந்தது. அந்த கைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மானியத்தை கொடுத்தோம். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. நூல் விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டாந்தோம். அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆக கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அதிகமான பேர் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தொழில் ஈடுபட்ட வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த அவல ஆட்சியிலே அதாவது விசைத்தறி தொழில்
இன்னைக்கு குமராபாளையம், சங்ககிரி, திருச்செங்கோடு, எடங்கல சாலை, இப்படி பல்வேறு பகுதியில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் நன்கு அறிமுகமானவன், எல்லா இடத்துக்கும் நான் சென்று வந்திருக்கின்றேன். ஆகவே இந்த விசைத்தறி தொழில் ஒரு பிரதான தொழிலாக நம்முடைய நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த தொழில் எல்லாம் இன்றைக்கு நசிந்து சரிவடைந்து இருக்கின்றது. இன்றைக்கு குமராபாளையம் மற்றும் சங்ககிரி, இடங்கசாலை பகுதியில், திருச்செங்கோடு பகுதியில் பல விசைத்தறி உரிமையாளர்கள் இன்றைக்கு இந்த விலை வீழ்ச்சியால், இந்த தொழில் சரிவால் அவருடைய தறிகள் எல்லாம் எடைக்கு போட்டு வாழ வேண்டிய அவல நிலை இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. நம்முடைய சகோதரர், நம்முடைய தங்கமணி அவர்கள் சட்டமன்றத்தில் அழகாக பேசினார்கள். ஆகவே இன்றைக்கு அவருடைய தொகுதி குமராபாளையம் தொகுதி, இங்கே இருக்கின்ற திருச்செங்கோடு, நம்முடைய சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே விசைத்தறி தொழில் இருக்கின்றது. இந்த விசைத்தறி தொழில் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நூல் விலையால். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த விசைத்தறி தொழிலை காக்க வேண்டும். பல லட்சம் பேர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. ஆகவே அவர்கள் அந்த தொழில் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த தறிகள் எல்லாம் எடைக்கு போடுகின்ற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு ஏதாவது இந்த தொழில் சிறக்க, சரிவடையிலிருந்து மீட்க ஏதாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தால், ஆனால் இப்படியா திமுக ஆட்சியில் செவடங்காத சகோதரர் மாதிரி எதையுமே கண்டுகொள்ளாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு விலையில்லா வேஷ்டி சேலைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற விலைக்கும் உரிய நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்தோம். இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் 2021 சரியான ஆர்டர் கொடுக்கல. அதனால வேலைவாய்ப்பு தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் வேலைவாய்ப்பு இழந்தார்கள். 2024 தரமான நூல் கொடுக்கல. அதனால இப்பொழுதும் அந்த தொழில் சரிதுதான் இருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் உங்களுடைய நல்ல ஆதரவோடு மலரும். அப்பொழுது இந்த தொழில் செழிக்கும், வளரும். அதோட இந்த விசைத்தறிக்கு மின் கட்டணம் வேற உயர்த்திட்டாங்க. நீங்க ஓட்டாலும் ஓட்டாட்டியும் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு மின் கட்டணம் கட்ட வேண்டும் என்று ஒரு நிரந்தர கட்டணத்தை நிர்ணயித்து விட்டார்கள். அதனால் பல பேர் பாதிக்கிறாங்க. மின் கட்டணத்தால் கடுமையாக இந்த விசைத்தறி தொழில் செய்கிறவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அதோட நூல் விலை உயர்வாலும் அதை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசு தவறிவிட்டது. நூல் விலை எப்பொழுதெல்லாம் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்து இந்த தொழில்கள் வீழ்ச்சி அடையாமல் சரிவடையாமல் பார்த்துக் கொண்டது. அதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் ஒரு நிலையான வருமானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தொழிலாளருக்கு பிரச்சனை இல்லை, உரிமையாளருக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் பார்க்கப்பட்டது. அதே போல ஜவுளி பூங்கா இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பட்டது. அதையெல்லாம் இந்த பகுதியிலே கொண்டு வர இதுவரைக்கும் முயற்சி எடுக்கவில்லை. சரியான முறையிலே நோய் தடுப்பிலே கவனம் செலுத்தாத காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத பல உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த நோய் எப்படி இருக்கும் என்பது கூட நமக்கு தெரியாது. அதை எப்படி குணப்படுத்துவதும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி கவனம் செலுத்தி இன்றைக்கு அந்த நோய் எப்படி வரும், அந்த நோயுடைய அறிகுறி என்ன, அதை எப்படி தடுத்து நிறுத்தி அதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய மருத்துவர் குழு சரியாக ஆராய்ந்து உரிய முறையில் சிகிச்சை அளித்த காரணத்தினாலே இன்றைக்கு விலை மதிக்க முடியாத இன்றைக்கு தமிழ்நாடு மக்களை காத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த காலகட்டத்தில் 11 மாதம் வேலை வாய்ப்பு கிடையாது. மக்கள் துன்பப்பட்டு உள்ளார்கள் என்று எண்ணி அண்ணா திமுக அரசாங்கம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், காய்கறிகள் ஆங்காங்கே மலிவு விலையில கொடுத்தோம். இதனால 11 மாத காலம் விலைவாசி உயராம பார்த்து கொண்டோம். மக்கள் சிரமப்படாம இருந்தாங்க.
இந்தியாவிலேயே இன்னைக்கு முதியோர்கள் வசிக்கின்ற இடத்திலே, மாற்றுத்திறனாளிகள் வசிக்கின்ற இடத்தில், கர்ப்பிணி தாய்மார்கள் வசிக்கின்ற இடத்தில் நேரடியாக அம்மா உணவகத்தின் மூலமாக, சமூக நல கூடகத்தின் மூலமாக சுட சுட உணவு தயாரித்து 3 வேளையும் அந்த மக்களுக்கு உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். 11 மாத காலம் கொடுத்தோம். அது சத்தான உணவு கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலும் நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி சத்தான உணவு கொடுத்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்படி மக்கள் எல்லாம் எப்பொழுது பாதிக்கப்படுறாங்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு நேசக்கரம் நீட்டி மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன? கடுமையான வேலைவாய்ப்பு குறைவு, மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம். அதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல.